திருச்சியில நார்மலா இருக்கு எல்லாம் பேக்கா சொல்றாங்க. எழுதுறது ஒன்னா இருக்கு. நாங்க போய் கேட்கும் 2 இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க. ஆனா தனியார் மருத்துவமனையை ஆதரிக்குதா அரசாங்கம். அதாவது திருச்சியில அரசு மருத்துவமனையில செவிலியரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாணவிக்கு மூக்குல அறுவை சிகிச்சை பண்ணும்போது மாரடைப்பு ஏற்பட்டு அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இதற்கு சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்காததா காரணம்னு கூட ஒர்க் பண்ணக்கூடிய மாணவிகள் எல்லாரும் களத்துல இறங்கி போராடுறாங்க. இது அரசு மருத்துவமனை மேலேயும் தாவேக அரசு மேலேயும் ஒரு கேள்வியை உருவாக்குது. எனக்கு இங்கே ஒரு கொஸ்டின் என்னன்னா, அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாணவிக்கு சரியான மருத்துவம் கொடுக்க முடியாத போது கவர்மெண்ட் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு சரியான மருத்துவத்தை கொடுக்கும்? இது தனியார் மருத்துவமனையை ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்கு. டாக்டர்ஸோட அலட்சியத்தினால ஒரு பொண்ணோட உயிர் தானே போச்சு. அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத போது எங்களை மாதிரி மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? இதுக்கு சரியான நடவடிக்கையை தாவேக அரசாங்கம் உடனே எடுக்கணும்.